Hello and welcome to our channel PharmaPhilic. இன்னைக்கு நம்ம PharmaPhilic சேனல்ல GPAT previous year questions தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க first question குள்ள போலாம். First question, an essential requirement of the mobile phase in HPLC is that so HPLCல mobile phase ஓட essential requirement என்ன அப்படிங்கறத question. The options are option A, it must have constant flow rate with pulses. Option B, it must be freshly distilled. Option C, it must be run at 20 degrees Celsius only. Option D, it must flow with pulses. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா அந்த மொபைல் ஃபேஸ் ஆஃப் ஹெச்பிஎல்சிக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ரேட்டும் இருக்கணும், அதே மாதிரி பல்ஸ்டு ரேட்டும் இருக்கணும். ஸோ இட் மஸ்ட் ஹாவ் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ரேட் வித் பல்சஸ். செகண்ட் கொஷின், Indian and Alexandrian senna leaves differ from each other respective. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. there are so many differences. ஸோ அதில் வந்து ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெயின் ஐலட் நம்பர், ஆப்ஷன் பி ஸ்டொமேட்டல் இண்டெக்ஸ், ஆப்ஷன் சி கலர், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ். ஸோ இது மூணுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ வெயின் ஐலட் நம்பர் வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்ட்ரியன் சென்னாக்கு வந்து 25 to 29.5 கிட்ட இருக்கும். அதே வந்து இந்தியன் சென்னாக்கு வந்து 19.5 to 22.5ன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்டொமேட்டல் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இந்தியன் சென்னாக்கு 14 to 20 இருக்கும். இது அலெக்சாண்ட்ரியன் சென்னாக்கு 10 to 15 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலரும் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் சென்னா வந்து எல்லோயிஷ் க்ரீனில் இருக்கும், அலெக்சாண்ட்ரியன் சென்னா வந்து கிரேயிஷ் க்ரீனில் வந்து இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து அதற்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் மார்ஃபின் மாலிகுல் காசஸ். ஸோ வந்து மார்ஃபின் மாலிகுல் வந்து தேர்ட் பொசிஷனில் வந்து எஸ்டரிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ஃபின் ஆன்டகனிசமா, நோ சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டியா, டிக்ரீஸ் ஆஃப் அனல்ஜெசிக்கா, இன்க்ரீஸ் ஆஃப் அனல்ஜெசிக்கா. ஸோ அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது எஸ்டரிஃபிகேஷன் பண்ணும்போது. டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஷின், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் டு மேக் காஸ். ஸோ லைசால் இஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ அதில் வந்து எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது என்ன காஸ் ஆகுது அப்படிங்க, என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற கொஷின். ஆப்ஷன் ஏ திண்டல், ஆப்ஷன் பி சால்ட்டிங் அவுட், ஆப்ஷன் சி கோஆகுலேஷன், ஆப்ஷன் டி டைல்யூஷன். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னா சால்ட்டிங் அவுட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், சாலிசின் a phenolic glycoside on hydrolysis yield. ஸோ சாலிசின் அப்படிங்கிறது ஒரு phenolic glycoside, அது ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் கொஷின். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சாலிசிலிக் ஆல்கஹால் ப்ளஸ் குளுக்கோஸ், ஆப்ஷன் பி ஃபீனால் ப்ளஸ் குளுக்கோஸ், ஆப்ஷன் சி சாலிசைல் ஆல்கஹால் ப்ளஸ் குளுக்கோஸ், ஆப்ஷன் டி சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் கரெக்டான ஆன்சர் என்னென்னா சாலிசைல் ஆல்கஹால் ப்ளஸ் குளுக்கோஸ். இந்த சாலிசைல் ஆல்கஹால் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாலிஜனின். சாலிஜனின் ப்ளஸ் குளுக்கோஸ்னாலும் அதான், சாலிசைல் ஆல்கஹால் ப்ளஸ் குளுக்கோஸ்னாலும் அதான். Next, sixth question, Lignocaine hydrochloride is officially assayed by. So Lignocaine hydrochloride assayல என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The options are option A potentiometric titration, option B acid based titration, option C complexometric titration, option D non-aqueous titration. So இதில் கரெக்டான ஆன்சர் எதுனா non-aqueous titration. Next, seventh question, in supraventricular arrhythmia, digoxin when supplemented with this dash dangerous. ஸோ வந்து சுப்ராவென்ட்ரிகுலர் அரித்மியாவில் வந்து டிஜாக்ஷன் கொடுக்கும்போது இன்னொன்று சேர்த்து இதை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா கொஷின். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ குயினிடன், ஆப்ஷன் பி ப்ரோகைன், ஆப்ஷன் சி கால்சியம் அண்ட் ஆப்ஷன் டி ஜைலோகைன். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஜாக்சனோட எது சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னா குயினிடன். குயினிடன் ஏன் சேர்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா அது சேர்த்து அட்மினிஸ்டர் பண்ணும்போது சீரமில் வந்து டிஜாக்சனோட லெவல் வந்து டபுள் ஆகிடுது. ஸோ அதனால் டாக்ஸிட்டி வருது. ஸோ அதனால் வந்து ரெண்டையும் வந்து சேர்த்து கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எய்த் கொஷின், இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்சுலின் ஐப்ளி ஷுட் பி கெப்ட் அட் pH பிட்வீன். ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷனை வந்து எந்த pHயில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கொஷின். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 5 and 5.5, option B 3 and 3.5, option C 7 and 7.5, option D 9 and 9.5. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 7 and 7.5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ninth question, some adrenocorticoids are referred to as corticoids because of.
ஸோ சில அட்ரினோகார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன்ஸை வந்து கார்டிகாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரினோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா பாடியிலே செக்ரெட் ஆகுது. அதே சிந்தட்டிக் அட்ரினோகார்டிகாய்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சிந்தட்டிக்காக லேபில். ஸோ அதுதான் வந்து கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், சிந்தட்டிக்குக்கும் நேச்சுரலாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சரலாக இருக்கும் கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, high amount of unsaturation in the molecules. Option B, additional double bond in ring A between carbon 1 and carbon 2. Option C, presence of one double bond in each ring. Option D, absence of double bond in ring A. சில கரெக்டான ஆன்சர் என்ன வந்து சிந்தட்டிக் கார்டிகாய்ட்ஸ்க்கும் அடினோகார்டிகாய்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடிஷனல் டபுள் பாண்ட் இன் ரிங் ஏ பிட்வீன் கார்பன் 1 அண்ட் கார்பன் 2. இதுதான் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் 10th question. In radioactive pharmaceuticals, half-life of compound means. So radioactive pharmaceuticalsல half-lifeனா எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத question. The options are: option A, time taken for one half of the compound to find with serum albumin. Option B, the time taken for onset of its action. Option C, the time taken for the activity to decay to one half of its initial value. Option D, the time taken for its complete metabolism. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படி பார்த்தோன்னா, த டைம் டேக்கன் ஃபார் த ஆக்டிவிட்டி டு டீகே டு ஒன் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஷின். வேக்னர்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ வேக்னர்ஸ் டெஸ்ட் எதோட டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ ஸ்டீராய்ட்ஸ், ஆப்ஷன் பி ஆல்கலாய்ட்ஸ், ஆப்ஷன் சி கிளைகோசைட்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி டெர்பீன்ஸ். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எது? ஆல்கலாய்ட்ஸ் தான். ஆல்கலாய்ட்ஸில் யூஸ் பண்ணுறது தான் வேக்னஸ் டெஸ்ட். ஸோ வேக்னஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது எது? பொட்டாசியம் அயோடைடு தான் வந்து வேக்னஸ் ரியேஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இது போடும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் நமக்கு ரெட் ப்ரௌனிஷ் கலர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ட்ராகன் ட்ராப்ஸ் ரியேஜென்ட்டும் வந்து ஆல்கலாய்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தா பொட்டாசியம் பிஸ்மத் அயோடைட். ஸோ அது போடுறச்சு நமக்கு என்ன ஆல்கலாய்ட்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மேயர்ஸ் ரியேஜென்ட்டும் வந்து ஆல்கலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பொட்டாசியம் மெர்குரிக் அயோடைட். ஸோ இது போடும்போது நமக்கு க்ரீமி ஒயிட் கலர் கிடைக்கும். அதே மாதிரி ஹேகர்ஸ் ரியேஜென்ட் அதாவது பிக்ரிக் ஆசிட். ஸோ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் எல்லோ கலர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் 12th question. Metronidazole inhibits anaerobic bacteria and protozoa by. So the mechanism of action of metronidazole long question. Options are: option A, affecting the structure of DNA molecules of the organism. Option B, destroying the ribosome. Option C, inhibiting the cytochrome system. Option D, inhibiting the protein synthesis. So இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னா, affecting the structure of DNA molecule of the organism. ஸோ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து மெட்ரோனிடசோல் வந்து டிஎன்ஏ வந்து கடைசியாக ஃப்ராக்மெண்ட் ஆக்கிடும். ஸோ அதுதான் வந்து அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் 13th question. Most common estrogen progesterone preparation used as oral contraceptive agent contains. ஸோ என்ன காம்பினேஷன் வந்து ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஷின். ஆப்ஷன் ஏ மெத்தனால் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். ஆப்ஷன் பி எஸ்ட்ரோன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். ஆப்ஷன் சி டயத்தல் சில்பஸ்ட்ரால் ப்ளஸ் நார்ஜெஸ்ட்ரால். ஆப்ஷன் டி எத்தனைல் எஸ்ட்ரோடயல் ப்ளஸ் நாரெத்தன்ட்ரோன். ஸோ எஸ்ட்ரோன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 14th question. Before washing the ampules, the mouth of each ampule is rotated in Bunsen flame to melt down the rough edge. This process is called. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்பியூல்ஸில் வந்து ஃப்ளேமில் காட்டி வந்து அதில் ரவுண்ட் எட்ஜை வந்து மெல்ட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ ஃப்ளேமிங், ஆப்ஷன் பி சார்ஜிங், ஆப்ஷன் சி ஆனகேலிங், ஆப்ஷன் டி கிரவுண்டிங். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளேமிங் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 15th question. In benzothiazides, reduction of the double bond between the position 3 and 4 gives rise to compound with. ஸோ இந்த மாதிரி SAR ஆஃப் அது தயசைட் டயரோட்டிக் இருக்குல்ல, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பொசிஷன் கார்பன் 3 and 4 இருக்க டபுள் பாண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஷின். த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ் டயோரோட்டிக் ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் த டயோரோட்டிக் ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் சி நோ டயோரோட்டிக் ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் டி நோ சேஞ்ச் இன் டயோரோட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் இன் டயோரோட்டிக் ஆக்டிவிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த மாதிரி நம்ம 3rd and 4th பொசிஷன் இருக்க டபுள் பாண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 3 to 10 times இன்க்ரீஸ்டு ஆக்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் 16th question. Peripheral neurotransmitter is.
So which is the example of peripheral neurotransmitter? The question. The options are option A, histamine; option B, noradrenaline; option C, hydroxytryptamine; option D, prostaglandin. So the correct answer is noradrenaline. Noradrenaline or norepinephrine is the correct answer. Yeah. 17th question. Beard's law states that. So Beard's law Beard's definition எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Options are option A, absorbance of a solution is indirectly proportional to the absorbing solute. Option B, absorbance of a solution is indirectly proportional to the length of the cell. Option C, absorbance of a solution is directly proportional to the concentration of the absorbing solute. Option D, transmittance of a solution is directly proportional to the absorbance solvent. So the correct answer is option C, absorbance of a solution is directly proportional to the concentration of the absorbing solute. The correct answer. Next, 18th question. Given below the hypertensive agent, so அதோட mode of action ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Minoxidil, prazosin, alpha methyl dopa, clonidine. ஸோ இதில் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுல எதுன்னு கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மினாக்சிடில் எப்படி ஆக்ட் ஆகும்? டைரக்ட்லி ஆக்ட் ஆன் பிளட் வெசலில் தான் ஆக்ட் ஆகும். அதோட வேசோ டைலேட்டர்னு நமக்கு தெரியும். ஸோ 1க்கு டி. அண்ட் ப்ரசோசனோட ஆக்ஷன் என்னது? ஆல்ஃபா அடினோ ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட். ஸோ 2க்கு ஏ. அண்ட் ஆல்ஃபா மெத்தில் டோப்பாவோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் ஆல்ஃபா மெத்தில் நார் எஃபினெஃப்ரினை ஃபார்ம் பண்ணுறது அதோட ஆக்ஷன். ஸோ ஆல்ஃபா மெத்தில் டோப்பாக்கு சி. அண்ட் குளோனிடனோட ஆக்ஷன் என்னென்னா, டிக்ரீஸ் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி த்ரூ பிரெயின். ஸோ பிரெயின் அது சென்ட்ரல் ஆக்ட் ஆகுறது. ஸோ அதனால் டிக்ரீஸ் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி த்ரூ பிரெயின், அதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது இ தான், ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ மொத்தமாக இதோட ஆப்ஷன் எதுனா பி. செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட்டுக்கு டி, செகண்டுக்கு ஏ, தேர்டுக்கு சி அண்ட் ஃபோர்த்துக்கு ஏ. நெக்ஸ்ட் 19th கொஷின். இண்டிகேட் த ஃப்ரம். ஸோ இதில் பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் சைடு இருக்குது. ஸோ அது கரெக்டாக மேட்ச் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அர்ஜீனியா மார்டிமா, அதாவது அப்படின்னா என்னது? ஸ்குவில். ஸோ ஸ்குவில்ல இருக்க கான்ஸ்டுவன்ட் என்னது? ஸ்டிலிரோசைட் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ரியம் பால்மெட்டம்னா என்னது? ருபார்ப். ஸோ ருபார்பில் இருக்க கான்ஸ்டுவன்ட் எது? எமோடன். ஸோ அதனால் சி. மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அது என்னது? நட்மெக். ஸோ நட்மெக்கோட கான்ஸ்டுவன்ட் எது? கேம்ஃபைன். கிளாவிசெப்ஸ் பர்பியூரானா என்னது? எர்காட். ஸோ அதோட கரெக்டான ஆன்சர் என்னது? இ, எர்கோமெட்ரின். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ 1க்கு பி, 2க்கு சி, 3க்கு ஏ அண்ட் 4க்கு இ இதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 20th கொஷின். கிவன் below the antibacterial agent, அதோட மோட் ஆஃப் ஆக்ஷனுக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்டாமைசின் எப்படி ஆக்ட் ஆகும்? பைண்ட் வித் 30S ரைபோசோமல் சப்யூனிட். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான் பிளாக் பண்ணும் 30S ரைபோசோமல் சப்யூனிட்டில் பைண்ட் ஆகி. நெக்ஸ்ட் ஐசோனியாசிட்டோட ஆக்ஷன் என்னது? அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், மைக்கோ பாக்டீரியம்ஸில் ரொம்ப ஆக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அது இன்ஹிபிட் த மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ். ஸோ அதனால் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு. நெக்ஸ்ட் பாலிமிக்சன் பியோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? கெட் அக்குமுலேட்டட் அட் செல் வால் மெம்பரைன் அண்ட் கவுண்டராக்ட் வித் செல் வால் மெம்பரைன். ஸோ அது ஒரு மாதிரி அக்ரிகேட் ஆகி அதுக்கப்புறம் செல் வாலை டிஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி. ஸோ தேர்டு கரெக்டான ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு பென்சிலின் எப்படி ஆக்ட் ஆகும்? ப்ரிவென்ட் த பாக்டீரியல் செல் வால் சிந்தசிஸை பிளாக் பண்ணும். ஓகேவா? அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு டி அண்ட் 4க்கு பி. அவ்வளோதான் இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.